வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை, கேது பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அதனால உங்க நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, தெற்கு பார்த்த வாசல் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, 9, 18, 27 இந்த தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் பிறந்தவரா, நீங்கள் எல்லாரும் முருகப்பெருமான நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலன் கிடைக்கும். ஆமாம், உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 நீங்கள் நிச்சயமாக கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் ஓம் ஓம் லம்போதரனை போற்றி சொல்லணும். நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பு அதிகமாகும். எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, அஸ்வினிக்கும் சரி, பரணிக்கும் சரி, கிருத்திகைக்கும் சரி, சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம் என்ன? விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். இதெல்லாம் நல்ல குணம்தான். ஆனால் நல்ல நேரம் இருந்தால் தான் அது ஜெயிக்கும். இல்லைன்னா தோற்று போயிடும். அது உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, நிதானமாக இருக்கணும். தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை, உடல் உழைப்பு, உடல் கோளாறு எல்லாம் வரும். எப்படி தப்பிக்கிறது? அசைவ உணவு தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது இன்னும் நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. ரொம்ப ரொம்ப உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். கவனமாக இருக்கணும். மறந்துடாது. வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக ஓட்டணும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் கலக்கலான நாள். சந்தோஷம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். புனர்பூசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ மிருகசீரிடத்துக்கு, திருவாதிரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் வரும். மனசை கஷ்டப்படுத்தும். அது புனர்பூசத்துக்கும் சரி, பூசத்துக்கும் சரி, ஆயில்யத்துக்கும் சரி. அப்படிதான் ராசி பலன்கிறது 3 நட்சத்திரத்தையுமே பாதிச்சிரும். எப்படி தப்பிக்கிறது? மனசு கலவரமாக இருக்குது, சலனமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி அல்லது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. எப்படினாலும் சரி. இப்படி பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். தேவையற்ற வம்புல இருந்து விடுதலை கிடைக்கும். கவனம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்ன? அவசரம், பதட்டம், அசட்டு தைரியம், வீம்பு. இதனாலெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகமோ பூரமோ உத்திரமோ 3 பேருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும்.
ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்னங்க? ரொம்ப அதிகமான பொறுமை. பேச்சில் மற்றவங்களை புண்படுத்துவீங்க, கிண்டல் பேச்சு. எனவே கவனமாக இருந்துக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் இதில் எல்லாம் மாட்டுவீங்க. விசாகமாக இருந்தாலும் சரி, சுவாதியாக இருந்தாலும் சரி, சித்திரையாக இருந்தாலும் சரி. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விசாகம் அனுஷம் கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும், என்ன தொழிலில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி அது ஜெயிக்கும். நாள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும். இல்லைன்னா நல்ல குணம் தோற்றுரும், கெட்ட குணம் ஜெயிக்கும். எனவே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம். கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் கலக்கல். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சந்தோஷம் அதிகமாகும். உத்திராடத்துக்கு சூப்பரோ சூப்பர். மற்ற 2 பேருக்கு சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. பெருந்தன்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் உங்களோட பலம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அவிட்டமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் பழனியே போற்றி. ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அசை உணவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும், என்ன வயசாக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். போரட்டாதி அவிட்டத்திற்கு சூப்பர். சதயத்துக்கு சூப்பரோ சூப்பர். கலக்கிறீங்க. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். சந்தோஷம் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, பூரட்டாதிக்கும் சரி, உத்தரட்டாதிக்கும் சரி, ரேவதிக்கும் சரி சூப்பரோ சூப்பர். பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சந்தோஷம். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூரட்டாதிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண்
3, 5 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12 செவ்வாய்க்கிழமையில் இருக்கிற நல்ல நேரத்தை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வீடு பூமி சம்பந்தப்பட்டதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க, விவசாயம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவெடுக்க, சகோதர சகோதரிகளோடு சமாதானம் பேச பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக இது நல்ல நேரம் உங்களுக்கு அமையும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கணும். உதாரணமாக இன்னைக்கு மகரத்துக்கு சந்திராஷ்டமம், இன்னைக்கு நல்ல நேரம் 10 to 12 இருந்தால் கூட மகர ராசிக்காரர் செய்கிற காரியத்துக்கு சரியாக வராது. இன்னைக்கு உங்கள் ராசிக்கு நல்லா இருந்தால் நல்ல நேரத்தை இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.